ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பிரித்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. 4 நாளைக்கு 4 விதமான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த 4 விதமான சட்னி ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற சட்னி ரெசிபி தேங்காய் சட்னி. சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரை மூலி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 2 கொத்து அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறைன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு கலவியை சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய சட்னி ரெசிபி வேர்க்கடலை சட்னி. சுவையாக டக்குன்னு ஒரு 3-4 நிமிடத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வேர்க்கடலை சட்னியை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது வறுக்காத காஞ்ச வேர்க்கடலைங்க. வேர்க்கடலையை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா சவுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பூண்டு மிளகாவும் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் வேர்க்கடலை ஃபுல்லாக ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் நான் தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் தாளிச்சு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இதையெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ மூணாவதாக பார்க்க போகிற சட்னி பொட்டுக்கடலை சட்னி. நல்ல சுவையாக டக்குன்னு ஒரு 3 நிமிடத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த பொட்டுக்கடலை சட்னியை பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கலாம். இந்த பொட்டுக்கடலை அளவு 50 கிராமுங்க. சின்ன சைஸ் பூண்டு ஒரு 3 பல் சேர்த்துருக்கா. பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு பல் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னியோட சேர்த்துருக்கேன்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன், ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற சட்னி ரோட்டு கடை கார சட்னி. சுவையாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரோட்டு கடை கார சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி விடாமல் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும். ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்குங்க. இப்போ சட்னி சேர்த்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதனுடைய பச்சை வாசனை போய் மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 300 ml தண்ணி சேர்க்குறேன். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே மூடி போட்டு நல்லா மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சு வரட்டங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1 டீஸ்பூன் கடலை மாவை 1/4 டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும் சட்னி. மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கடலை மாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுங்க. 3 நிமிஷத்தில் கொதிக்க விட்டால் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். 4 விதமான சட்னி ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். டக்குனு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த 4 விதமான சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, மெதுவடை, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.